அந்த காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. நல்லா தான் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு, நல்ல விதமாக போயிட்டுருக்குது. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மந்திரச்சொல், அதாவது நல்ல ஒரு பொன்மொழி மனசுக்குள்ளே அப்படியே நிற்கிற மாதிரி, எப்போவுமே நமக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கணும். அப்போ அது என்ன பொன்மொழி அப்படின்னு சொல்லி போட்டு யோசிக்கிறார். அவர் யோசிச்சு பாரு, அவருக்கு ஒன்றும் புலப்படலை, அதாவது தெரியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அரசவை கூட்டுறாரு. கூப்பிட்டு எல்லாத்திட்டையும் கேட்குறாரு. நாடு முழுக்க எல்லாத்திட்டையுமே கேட்குறாரு. கேட்குறப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் இவருக்கு ஒன்றும் மனசுக்குள்ளே அது சரின்னு படலை. அந்த மாதிரி இவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பொன்மொழி அவங்க சொல்லலை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறப்ப அப்போ தான் அந்த நாட்டுக்கு ஒரு ஞானி ஒருத்தர் வராரு. அவர்கிட்டையும் இவர் போய் கேட்குறாரு, ஐயா சாமி, இந்த மாதிரி நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல பொன்மொழி சொல்லுங்கள், வாழ்க்கையில் எப்போவுமே எனக்கு உபயோகமாகிற மாதிரி ஒரு மந்திரச்சொல் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னங்காட்டி, நான் சொல்கிறேன், ஆனால் அதை நீ உனக்கு அந்த வாழ்க்கையில் கஷ்டம் அல்லது பிரச்சனை உன்னால் முடியாது அப்படிங்கிறப்ப மட்டும்தான் அதை பார்க்கணும், எல்லா நேரம் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லி கூட இவர் அந்த உறுதிமொழி தர்றாரு. அப்போது அந்த ஞானி சொல்கிறார், நான் ஒரு பேப்பரில் எழுதி சிறு இதை மடித்து தர்றாரு. இதை இவனோட மோதிரத்தில் வச்சுக்கோ, மோதிரத்தில் இது வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடத்த உருவாக்கி வச்சுட்டு நீ உனக்கு கஷ்டம் பிரச்சனை சோதனை அப்படிங்கிறப்ப மட்டும் இதை பிரிச்சுப்பார், நீ நல்லா இருப்ப, சந்தோஷம் ரொம்ப அதிகமான சந்தோஷமாகறப்ப கூட பிரித்து பார்த்துக்கணும், தப்பு இல்லை, நீ இது உனக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் அந்த ஞானிக்கு ரொம்ப நன்றிங்க சாமின்னு சொல்லி போட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் வருஷங்கள் கூட போகுது. இவர் இருந்த நாட்டு மேலே எதிரி நாட்டு மன்னன் படையெடுத்து வரான். அவன் மிகப்பெரிய படைப்பலத்தோடு வரான். வர்றப்போ இவங்க நாடும் நல்லா போரிடுது. ஆனாலும் போரில் தோற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது இவர் ராஜா சாகலை, இருந்தாலும் பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை. இவர் எதிரி படைகள் பூரா இவர் நாட்டு படைகள் பூரா துரத்திட்டு வராங்க, இவங்களும் பின்வாங்கி ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு முக்கியமான சூழ்நிலை என்னென்னா, இவருக்கு அவ்வளோ நீ மாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போது இவர் தப்பிச்சு ஓடுறப்போ பார்த்தா ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறாரு. அப்படி பாதையில் போகிறப்போ இந்த ராஜா போயிட்டு இருக்கிற பாதையை விட்டு போட்டு வேறு பாதையில் அந்த எதிரிகளாக துரத்திட்டு போகிறாங்க. அதனால் இவர் தப்பிச்சிடுறாரு. இவர் தப்பிச்சாலும் அது ஒரு காட்டுக்குள்ளே போகிற பாதை. அந்த காட்டுக்குள்ளே போகிற பாதையில் போய் இவர் அப்படியே சரி நமக்கு முன்னாடி எதிரிகள் வரல அப்படின்னு சொல்லி போட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த இடத்துல கொஞ்சம் தங்குறப்போ அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா நம்ம நல்லா அருமையாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தோம், எவ்வளோ பெரிய மிகச்சிறந்த வீரர்கள் வச்சுருந்தோம், ஆனால் நம்ம இப்படி தோற்று ஓடுறோமே, நம்மளுமே நல்லா தானே செயல்பட்டோம், ஏன் நம்ம இப்படி ஆட்சி போட்டு நல்லா யோசிக்கிறப்போ அவருக்கு நிறைய காரணங்கள் தோணுது. இருந்தாலும் அவர் மனசு ஒத்துக்கவே இல்லை. நம்ம இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டுமே அப்படிங்கிறப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ தான் அவர் கையில் அந்த மோதிரத்தில் அந்த முனிவர்களுக்கு கொடுத்த அந்த மந்திரச்சொல் நல்ல ஒரு பொன்மொழி எழுதி கொடுத்தாரு இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து மோதிரத்துக்குள்ளே தான் அந்த சீட்டை எடுத்து பார்க்குறப்ப அதில் போட்டிருக்குது, இந்த நிலையும் மாறிவிடும் அப்படின்னு அது எழுதிக்குது. அவருக்கு உடனே நல்ல டக்குன்னு ஒரு யோசனை வருது, அட கரெக்டு தான், எந்த நிலைமையுமே நமக்கு மாறிடு, நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி அது நிரந்தரம் கிடையாது, அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான், அது தாங்கிக்கூடிய அளவுக்கு மட்டும் மனசு இருந்ததுன்னா போது, நம்ம எதையுமே கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு புதுசாக மனசில் உற்சாகம் தெம்பும் வருது. உடனே என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் பொறுக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய படைகளை பூரா தன்னுடைய வீரர்களை பூரா சந்தித்து தன்னுடைய படைகள் பூரா மீட்டு கொண்டு போய் அந்த எதிர்நாட்டு மன்னனை தன்னோட நாட்டை பிடிச்சிருந்தாலே அது மறுபடியும் மீண்டும் போர் செஞ்சு அந்த மன்னனை அடித்து விரட்டி போட்டு இவர் மீண்டும் அந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்சி செய்கிறப்போ இப்போது ரொம்ப பெரிய படைப்பலத்தை வச்சுக்கிறாரு. அதே சமயம் அந்த எதிர்நாட்டு மன்னன் வந்தாலே அவனுடைய நாடு வரல அவர் தோற்று போய் அடிச்சு விட்டுங்காடி அந்த ஏரியா மற்றும் சுற்று வட்டார அத்தனை பகுதியுமே இவருக்கு சொந்தமாயிருச்சு. இப்போ அதை விட பெரிய நாடாக பரப்பளவில் இவங்க நாடு ஆயிடுச்சு. அப்போது மிகப்பெரிய அரசனாக இவர் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அப்படி ஆட்சி செஞ்சுட்டுருக்கிறப்ப இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சு. நாம் இப்போ எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கிறா, சூப்பராக இருக்கிறா, இன்னும் இதை விட பெருசாக இதாகணும் அப்படின்னு சொல்லி போது ரொம்ப கர்வத்தோடு இருக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அப்போது ரொம்ப சந்தோஷமாகறாரு. அப்பவும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அறைக்கு போகிறப்போ அன்றைக்கி அந்த முனிவர் சொன்னார்ல, சந்தோஷத்தில் கூட இதை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார்ல, அப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அந்த மோதிரத்தை திறந்து அந்த சீட் எடுத்து பண்ணி பார்க்குறாரு. இந்த நிலையும் மாறிவிடும் அதில் எழுதிக்குது. அப்போது அவர் அவர் இருக்கிற ஸ்டேஜ் என்ன,
ரொம்ப உயர்வான ஒரு நிலையில் இருக்கிறாரு. அப்போ கூட அதை படித்து பார்க்குறாரு. ஓ, அப்போ இந்த நிலையும் மாறிடு, நம்ம கரு வந்து நம்ம மண்டைக்கு ஏறிட்டு இருக்குது, இனிமேல் இந்த இதில் இருக்கிறப்போ நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப கர்வத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்றாரு. இந்தாப்பா, நீ ஆட்சி பொறுப்பு ஒப்படைச்சிக்க, நான் இனிமேல் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஆட்சி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இனிமேல் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி போட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போயிட்டு வராமல். இப்போ என்ன இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கணும்னா, நாம் எப்போவுமே வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நிலை மாறிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நிலை உடனே கொஞ்ச நேரத்தில் மாறிடு, கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அது மாறிவிடும், கவலையாக இருந்தாலும் மாறிவிடும், துன்பமாக இருந்தாலும் மாறிவிடும், சோதனை காலமாக இருந்தாலும் மாறிவிடும். நம்மளால் எந்த ஒரு காலத்தையுமே பிடிச்சி வைக்க முடியாது. அதில் அது கடந்து மட்டுமே போகக்கூடிய அனுமதி மட்டும்தான் நமக்கு இருக்குது. வழியா எந்த ஒரு காலநிலையும் பிடித்து வச்சு கொண்டு அதிலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த ஒரு இது கிடையாது. அப்படிங்கிற நம்ம புரிஞ்சிட்டோம்னாலே நம்முடைய சோகங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் அத்தனையும் போயிரு. அதே சமயம் ரொம்ப உயர்வான பதவியில் இருக்கிறப்ப கூட நமக்கு இந்த பொன்மொழி ஞாபகத்தில் இருந்துன்னா, இந்த மந்திரச்சொல் ஞாபகத்தில் இருந்துன்னா, அப்போ கூட சில சமயம் மண்டையில் கணம் பாரம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கூட நமக்கு வராமல் நம்ம மிகச்சாதாரண ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பு நமக்கு என்றைக்குமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்படுது.